ஏ என்பவர் பியை விட 33 கூடுதலாக சம்பாதிக்கிறார் எனில் பியின் வருமானம் ஏஐ விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ பார்த்தோம்னா பியை விட 33 அதிகமாக சம்பாதிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஏ பார்த்தோம்னா 100 ரூபா பிளஸ் 33 ருபீஸ் பார்த்தோம்னா அதிகமாக சம்பாதிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பி கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு, ஏ அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அப்போ பி ஏவை விட எத்தனை சதவீதம் குறைவாக சம்பாதிக்கிறேன்னு கேட்குறாங்க, சதவீதத்தில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜில் 100%க்கு 100/100 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 33 இப்போ 3 × 3 99 + 1 100 100/3 100 கேன்சல் பண்ணால் இந்த 100 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 1/3 தான் இருக்கும். ஸோ நம்ம 100க்கு இங்கே 1 அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 100க்கு 1 ப்ளஸ் இந்த 33 1/3க்கு இந்த 1/3 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 1 × 3 3 + 1 4, இங்கே 3 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4:3. ஏ 4 ரேஷியோவில் சம்பாதிக்கிறாரு, பி பார்த்தோம்னா 3 ரேஷியோவில் சம்பாதிக்கிறாரு. பாருங்க, ஏவை விட பி கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் சதவீதம் கண்டுபிடிக்க இதுக்கான டிஃப்ரென்ஸ் 4ல் 3 போச்சுன்னா 1 வகுத்தல் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ஏஐ விடன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஏக்கான வேல்யூ இங்கே 4 இருக்கு, 4 இங்கே சதவீதம் கேட்டதுனால இன்ட்டு 100. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 25. ஸோ பி பார்த்தோம்னா ஏவை விட 25% கம்மியாக சம்பாதிக்கிறாரு.